சூரஜ்க்கு என்னாச்சு மதன்? இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? அவனை 4 கொடூரமா ஒரு மோசமான பசங்க, 18 வயசு கூட ஆகாத பசங்க இவ்ளோ பெரிய ஒரு தாக்குதலை பண்றாங்க. ட்ரெயின்ல வச்சு மிரட்டி கூப்பிட்டுட்டு போய் தனியா வச்சு இவ்ளோ பெரிய தப்ப பண்றாங்க. ரீல்ஸ் எடுத்து தைரியமா போடுறாங்க. இவ்வளவும் பண்ண அந்த பையனுக்கு இப்ப என்னாச்சு? நேத்துக்கு வீடியோல அவங்க என்ன பண்ணாங்கங்கறத பேசிட்டோம். பட் இப்போ அந்த பையனுக்கு என்னாச்சுங்கிற கன்சர்ன் இருக்குல்ல. இத நான் ரொம்ப சோகமா சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவன் அந்த பாதிக்கப்பட்ட பையன் இருக்கான்ல, சுராஜ் அப்படிங்கிற பையன் ஒடிஷா பையன் தான். நேத்துக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், he is from ஒடிஷா. அத போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவன் மறுபடியும் நான் எங்க ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை விட்டு he has went back. ரொம்ப சோகமான ஒரு நாள். ஏன்னா நம்ம நேத்திக்கு வீடியோல நான் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் வந்தா நம்ம அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்த ஒரு பையன் கிட்டத்தட்ட 2 மாசமா நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரெயின்ல ரொம்ப நிம்மதியா சுத்தி நம்ம ஊரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் நம்ம ஊர்ல இருக்க முடியாம நம்ம ஊர்ல இந்த தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் நம்ம ஊரை விட்டு கிளம்பி போயிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சோகமா இருக்குது. அவன் அடிப்பட்ட நிலைமையில கிளம்பி போயிருக்கான். ரொம்ப ரெக்கவர் ஆயெல்லாம் போகல. அவனுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குதுன்னு பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும். 27th தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. முழுசா 5 நாள் ஆகல. அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிருக்கான்னா அவன் எவ்வளவு துயரத்துக்கு நடுவுல இருந்திருக்கணும், எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. பட் அட் தி சேம் டைம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்ரா கார்க் அவர்கள் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்க தமிழ்நாடு போலீஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பிரஸ் மீட் நேத்துக்கு நடத்தி இருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல நாம டவுட் பண்ண நிறைய விஷயங்கள் ஒருவேளை உண்மையா இருக்கலாம்னு போலீஸோட வாயில இருந்தே வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இது ஆஃப் டாபிக் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் சம்பந்தமே இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகி இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த லுக் என்ன மதன் திடீர்னு யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது உன் வீடியோல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவி ஷூட்டு. அந்த மூவி ஷூட்ல நான் ஒரு சின்ன ரோல் பிளே பண்றேன். அது ஒரு பீரியட் ஃபிலிம். அதனால இந்த கெட்டப் நேத்திக்கு நானும் எதிர்பார்க்காம உள்ள போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால தான் நான் நேத்திக்கு எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் நான் நேத்திக்கு போஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த கேஸ்ல முழு டேட்டா நம்ம கையில கிடைச்சிருக்குது. இந்த வருஷத்தை நான் ஆன் ஹை நம்ம எண்ட் பண்ணணும் நம்ம சேனல்லன்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் இதை பத்தி கேட்டதுனால நம்ம டீடைல்டா பிரஸ் மீட்ல என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வால்வ் ஆன 4 பேருமே அண்டர் 18 தான். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே 17 இயர் ஓல்ட்ஸா தான் இருக்காங்க. அதுல 2 பேர் சென்னை, 4 பேருமே சென்னை சுத்தி தான். 2 பேர் திருத்தணி, 2 பேர் அரக்கோணம். ஓகேவா? சோ சென்னையில இருந்து ஃபியூ ஹவர்ஸ் தான் ரெண்டுமே. இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க கையில பட்டாக்கத்தியோட அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க கிட்ட கேக்குறது என்னன்னா, பட்டாக்கத்தி எதுக்கு அவங்க கையில இருக்குது? 17 வயசு பசங்க கையில பட்டாக்கத்திங்கிறது லிட்டரலா கொலகாரங்க வச்சுட்டு சுத்துறது. அது எதுக்கு இவங்க கையில இருக்குது? எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு? எங்க இவங்க எடுத்துட்டு வராங்க? எதுக்காக கையில வச்சுக்கிட்டே போறாங்க? அதை கையில எடுத்துக்கிட்டு எதுக்கு ட்ரெயின்ல போறாங்க? ட்ரெயின்ல போற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் இருக்குது? அது எப்படி எந்த போலீஸும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேள்விகள் போலீஸ் கிட்ட கேட்கப்படுறப்போ அவங்க சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அவங்க கிட்ட அந்த கத்தி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் இன்னொரு கேங் இதே மாதிரி இருக்காங்களாம். ஓகேவா? இந்த கேங்குக்கும் இந்த 4 பசங்களுக்கும் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பொடியங்களுக்கும் இன்னொரு கேங் இருக்காங்களாம். அவங்களுக்கும் கேங் பிரச்சனையா. அந்த கேங் பிரச்சனைனால தற்காப்புக்காக கத்திய வச்சிருக்காங்களாம். அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் தற்காப்புக்காக பட்டா கத்தி வச்சிருப்பானா, அவன் கையில என்ன இருக்கும்? இன்னொரு கேங் அப்ப யாருன்னே தெரியாம ஒருத்தன் இருக்காங்க. கரெக்டா? அது நம்ம வெளியே அட்லீஸ்ட் யாருமே பிரஸ்லயோ மீட்லயோ இல்ல மீடியாலயோ வரல. இவங்க தற்காப்புக்காக பட்டா கத்தி வச்சுட்டு தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல சுத்துவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரு? அவங்க எல்லாம் என்ன வயசு பசங்க? அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குது? இதெல்லாம் வச்சுட்டு அவங்க எங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு கேள்வி பை டிஃபால்ட் வந்துச்சு. பட் போலீஸ் தான் சொல்றாங்க, அந்த முன் விரோத காரணத்தினால் அவங்க ஆல்ரெடி இதுல சண்டை வேற போட்டிருக்காங்களாம். முன் விரோத காரணத்தினால் தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்க இந்த பட்டாக்கத்தி எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு 17 வயசு பசங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போயிட்டு இருந்தா அதே ட்ரெயின்ல, ஓகேவா, இது இவங்களோட ஹாபிங்க. இது அவங்க கண்டினியூஸா இந்த மாதிரி கத்திய வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மிரட்டி அதை கெத்து, தைரியம், மாசு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி போஸ்ட் பண்ற இந்த பசங்க போயிட்டு இருந்த ஆன் தட் ஃபேட்ஃபுல் டே சூரஜ் அப்படிங்கிற ஒரு 20 இயர் ஓல்ட் சம்திங் அந்த பையனும் டிராவல் பண்ணிருக்கான். இந்த பையன் தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் 2 மாசமா சுத்தி இருக்காங்க. ஓகேவா? எதனால தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கிற டீடைல் பிரஸ் மீட்ல பேசப்படலனாலும் 2 மாசமா தமிழ்நாட்டுல ரொம்ப சந்தோஷமா ட்ரெயின்ல நிறைய இடத்துக்கு அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா தமிழ்நாட்டுல இந்த ஜிப்சி படத்துல காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த 96 படத்துல ஒரு ராம் மாதிரி ஹீஸ் அ டிராவலர். அவன் படிச்சிருக்கணும், அவன் இங்கிலீஷ் பேசினா தான் பெரிய அப்படிலாம் கிடையாது. அவன் ஜாலியா அவன் இன்னொரு ஸ்டேட், இந்தியா தான், எல்லாருமே ஒரே நாட்டில் தான் இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அவன் ஜாலியா ட்ரெயின்ல ஏறி ஊர் சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்கான். விச் இஸ் வெரி, அவன் யார்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நாள் அந்த பையன், அந்த சூரஜ்ங்கிற பையன் எத்தனையோ ஊர் சுத்தி இருக்கான். தமிழ்நாட்டில் தான் 2 மாசமா இருந்திருக்கான். எந்த பிரச்சனையும் எங்கேயும் இல்லை. அவன் மேல எந்த கேஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப அவன் இன்னோசென்ட் கம்ப்ளீட்டா தெரியுது. இந்த பையன் அங்க இருக்கிறப்போ அவன் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன்
சும்மா இப்படி பார்த்துட்டு இருந்தானா, அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து கேட்டாங்களா, இந்த 4 பசங்க இருக்காங்கல்ல கையில பட்டாக்கத்தியோட இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பையனை பார்த்து கேட்டாங்களா, ஏன்டா முறைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அதுல தான் பிரச்சனை உருவாகி இருக்குது. அதுல தான் வந்து பிரச்சனை உருவாகி ட்ரெயின்லயே வச்சு வம்பிழுத்திருக்காங்க, ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தே வந்து தரையில இறக்கி கூப்பிட்டு போய் ஒரு தனிப்பட்ட இடத்துல வச்சு எல்லா தப்பையும் அடின்னு அடிச்சு அதை ரெக்கார்ட் எடுத்து அதையும் ரீல்ஸா போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்குது. அட் திஸ் பாயிண்ட் அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது நடந்ததுக்கு காரணம் அவங்க நார்த் இந்தியன்ங்கிறதுனாலயா? அந்த பையன் வந்து சுராஜ்ங்கிற ஒரு பையன் வந்து நார்த் இந்தியன்ங்கிறதுனால இது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டப்போ அஷ்ரா கார்க் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் த அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் அ நார்த் இந்தியன். அவங்க நார்த் இந்தியன்ங்கிற ஒரே காரணத்துக்காக இது ஃபுல்லா நடக்கல. அது அப்புறம் வந்து இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் த அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன். அது முழுக்க காரணம் இது நடந்ததுக்கு அவங்க நார்த் இந்தியன் தாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசுறப்ப அவங்க மறுபடியும் அவங்க கிட்ட வந்து நார்த் இந்தியன்ஸ் மேல எத்தனை தாக்குதல் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ஆயிரக்கணக்கான லேபர்ஸ் செங்கல்பட்டு ரீஜன்ல இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் தவிர நீங்க வேற எதாவது சொல்ல முடியும். அப்போ போலீஸ் சொல்ற 2 பாயிண்டே என்ன இருக்குன்னா, இது முழுக்க நார்த் இந்தியன்ங்கிறதுனால நடந்தது இல்லைன்னும், இந்த ஒரு இன்சிடென்ட் தவிர வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறதையும் பார்த்தா, இவங்க நார்த் இந்தியனா இருக்கிறதும் அங்க வந்து ஒரு ரீசனா இருந்திருக்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு ரீசனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அட்லீஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தையில இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னால் அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம ஈஸியா அதுதான் அதை நோக்கி தான் இது போகுது. இது வேற என்ன லாஜிக்கல் ரீசனிங் எனக்கு வைக்க முடியும்னு தெரியல, பட் அப்படிதான் போகுது. பட் இதுக்கு காரணம் வந்து இமீடியட்டா கவர்மெண்ட் போலீஸ்னு சொல்றதை தாண்டி நம்ம மீடியா பக்கம் வரணும். இதுக்கு காரணம் ஒரு நார்த் இந்தியன் மேல இருக்கிற ஒரு நார்த் இந்தியன்னா வந்து நம்ம உடனே அவனை வந்து போட்டு கலாய்க்கிறது, அவனை வந்து தப்பா பேசுறது, அவனை இழிவுபடுத்துறது, நம்ம மேல எவனாவது வந்து சேரவாரி இறஞ்சிட்டா நம்மளுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, நம்ம ஊரே எவனாவது வந்து மதராசி இல்ல வந்து நீங்க சாம்பார் அப்படின்னு சொன்னா கோவம் வரும். ஆனா நம்ம வந்து இன்னொருத்தனை பார்த்து என்னன்னாலும் சொல்லலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம், கலாய்க்கலாம், அசிங்கப்படுத்தலாம். நார்த் இந்தியானா மொத்தம் 20 ஸ்டேட் இருக்குங்க. 20 ஸ்டேட்டை எப்படி நீங்க ஜெனரலைஸ் பண்ணுவீங்க? 20 ஸ்டேட்ல வந்து 100 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். 100 crore பீப்புள் வந்து இந்த ஜெனரலைஸ் பண்றது எவ்வளவு மோசமா இருக்கும். இந்த அமெரிக்கால காரங்க இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து அவ்வளோ ரேசிசம். இந்தியன்ஸ் யூஎஸ்ல இருக்கிற இந்தியன்ஸ் கேட்டா தெரியும், இந்தியன்ஸ் வந்து நம்ம வந்து ஷிட்டா சாப்பிடுவோமா, கோவம் வருதா இல்லையா? ஆனா இதுதான் வெள்ளக்காரங்க வந்து ரொம்ப பப்ளிக்கா நம்மளை பார்த்து சொல்றீங்க. ரேசிசம், பியூர் ரேசிசம். மாட்டு சாணியா சாப்பிடுவாங்க இந்தியால வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, அத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்படி இருக்கிற இந்தியால நீங்க வந்து மொத்தமா இந்தியாவே வந்து ஷிட் ஈட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றான். அமெரிக்கால சொல்றாங்க, ரொம்ப பப்ளிக்கா பேசுறாங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவன் பேரையும் நான் சொல்றேன், அவன் பேசிட்டு இருக்காங்க. நிக் ஃபுண்டஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், சரியா? அவன் வந்து அங்க அவங்க ஊர் வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல, அவரோட வைஃப் வந்து அவங்க வெள்ளக்காரர் தான். அவரோட வைஃப் வந்து ஒரு இந்தியன் வம்சாவளி சார்ந்த பெண். அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்க குடும்பத்துல எல்லாருமே ஷிட் சாப்பிடுவாங்கன்னு. அவன் அப்படி ஓப்பனா ஒரு இது வைக்கிறான். அதை பார்த்தா நம்மளுக்கு கோபம் வருது இல்ல? இந்தியன்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆறாங்க, எப்படி இந்தியாவை இப்படி தப்பா பேசலான்னு. அப்போ நம்மளுக்கு அது வருதா தப்புன்னு தெரியுது இல்ல? அப்போ நம்ம வந்து அதே இந்தியாவுக்குள்ள ஒரு ஒரு மொத்த ரீஜனையும் பார்த்து தப்பா பேசுறது, இல்ல அவனை விட நான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறது, இல்ல அதுக்காக தாக்குறது 100% தப்பு. இதுக்கு நான் மீடியா எவ்வளவு பெரிய பிரச்சனை அடுத்து வரேன். பட் போலீஸ் சொல்றப்போ அது ஒரு அதுக்கு மேல அவங்க ஓப்பனா சொல்ல முடியாதுங்க. லெட்ஸ் பி ஆனஸ்ட். இங்க எத்தனையோ பேர் வந்து நல்ல சேஃபா இருக்காங்க. அதே போலீஸ் சொல்றதே தான். இங்க thousands of ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச லேக்ஸ் ஆஃப் நார்த் இந்தியன் லேபரர்ஸாக இருக்கட்டும், நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி 1-2 இன்சிடென்ட் இப்போ அங்கே நடக்க ஆரம்பிக்குது இல்லை? அதுக்கு காரணம் நான் வந்து இது ஒரு ரீசனா, இது முழு ரீசன் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு ரீசனா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு காரணம் வந்து நான் மீடியாவை சொல்வேன். அது ஏங்கிறத நான் அடுத்து வரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஸை நான் முழுசாக முடிச்சுட்டு வரேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைச்சு பார்த்தாங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு கண்டினியூஸாக தாக்கியிருக்காங்க. அவங்க வெளியே வந்திருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. இதை நான் நேற்று வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் நம்மளுக்கு அடிஷனலாக சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றப்போ 3 பேரை வந்து ஜுவனல் ஹோம்க்கு அனுப்பிச்சாச்சு, 18 வயசு கீழே. ஸோ ஜுவனல் ஹோம் அனுப்பிச்சாச்சு, பிளஸ் ஒருத்தங்களை வந்து பேரண்ட்ஸோட திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. பட் இது ஃபைனல் இல்லை, இது இப்போதான். இந்த கேஸ் இன்னும் நடக்கும். சம்டைம்ஸ் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல இவங்க 18 வயசு ஆளுனால இவங்க பண்ற தப்பு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏஜ் எல்லாம் கம்மி பண்ணி கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டனை எல்லாம் கொடுத்துருக்குது, ஹிஸ்டரியில இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்குங்கிறது நம்ம மொத்த ஜுடிஷியரி ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் இப்போ அந்த 4 பேருமே வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்கிறது தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு பிளஸ் நம்ம கொடுக்கலாம். அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போதைனால நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் போலீஸ் கிட்ட கேட்கப்படுறப்போ, நார்கோட்டிக்ஸ் இதுல இன்வால்வ் ஆனதுக்கான எவிடன்ஸ் எங்க கைக்கு இன்னும் வரல, நாங்க வந்து இப்போ அதை கிளாரிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து இருக்கு இல்லன்னு சொல்லல, எங்களுக்கு இன்னும் ஃபுல் டேட்டா வரல, நாங்க வந்ததுக்கு அப்புறம் கிளாரிஃபை பண்றோம்ங்கறாங்க. மேபி நம்மளுக்கு இன்னொரு ஒரு பிரஸ் மீட் தேவைப்படலாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்போ இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாயிடுச்சான்னு சொல்லி பிரஸ்ல கேட்கிறப்போ அதுக்கு பதில் போலீஸ் சைட்லன்னு சொல்றது நாட் ரியலி.
இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய கேசஸ், நீங்க மீடியா அதை கேப்சர் பண்றது கிடையாது, பட் நிறைய கேசஸ் வந்து இந்த மாதிரி கஞ்சா வச்சிருக்காங்க, இல்ல இந்த சிந்தட்டிக் போதைப் பொருள், இந்த விக்ரம் படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போதைப் பொருள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க யாரு சப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நக்சல் இருக்கக்கூடிய ஏரியா வரைக்கும் போய் நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், டெல்லி மும்பைலாம் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சூரஜ் எங்க, நான் மெயினா கேட்ட கேள்வி அதுதான். கரெக்டா நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது சூரஜ் எங்க அப்படின்னு கேட்டா போலீஸ் சைட்ல நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர், அவங்க நான் என் சொந்த ஊருக்கே போறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவங்க ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டாங்களே, என்னப்பா இது எப்படி கிளம்பலாம், நம்ம ஊரை நம்பி வந்தவங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோனால் போலீஸ் சைட்ல இருந்து அதுக்கு இருக்கிற பதில் வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க அதான் இட்ஸ் ஃபேர் ஆல்சோ, அவங்க சுதந்திரமா அவங்க போகணும்னு நினைக்கிறப்ப நம்ம போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்த முடியாது. ஹீஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன், அப்ப அவங்க கிளம்பி போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு மிகப்பெரிய தோல்வியா என்ன தோணுதுனால், நம்ம ஊருக்குள்ள 2 மாசமா சுதந்திரமா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரெயின்ல தேசாந்திரி மாதிரி ரொம்ப சந்தோஷமா எல்லா நாடும் என் நாடுன்னு நினைச்சு சுத்துற ஒருத்தங்க மாதிரி ரொம்ப எத்தனை பேர் அப்படி சுத்த முடியுங்க? நம்ம போய் சுத்துவோமா? சம்பந்தமே இல்லாம நம்ம இன்னொரு ஒரு ஊர்ல 2 மாசத்துக்கு சுதந்திரமா நம்ம பப்ளிக் ட்ரெயின்ஸ்ல சுத்திட்டு இருப்போமா? யோசிப்போம், பயப்படுவோம், என்ன ஆகும்னு யோசிப்போம். ஆனா நம்ம ஊர்ல சுத்துற ப்ரொடெக்ஷனையும் நம்ம போலீஸும் நம்ம ஊர் மக்களும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த பேரை கெடுக்கிறதுக்கு 4 சின்ன பசங்க வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றப்போ அந்த 4 பேர் மேல மொத்த பழியும் போடுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க மேல தப்பு இருக்கா? இருக்குது. ஆனால் இதுக்கும் ஒரு ரீசன் சொசைட்டி தானே. ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இதை யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன மெச்சூரிட்டி வேணும். அந்த 4 பசங்க கத்திய வச்சுக்கிட்டு சுத்துறது வந்து ஏன் பண்றாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். அவங்களை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. கரெக்டா ஒரு பழைய பாட்டுல வர மாதிரி எல்லா குழந்தையும் பிறக்கிறப்போ ஒரே மாதிரி தான் பிறக்குது. அவங்க வளர்க்கப்படுற முறையிலையும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து தான் வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க, வாழ்க்கையில போக வேண்டிய பாதைகளை சூஸ் பண்றாங்க. இந்த பசங்களுக்கு இப்படி கத்தியை வச்சுட்டு சுத்துறது ஃபேஷன், இந்த கத்தியை வச்சுட்டு சுத்துறது தான் கெத்து அப்படின்னு சொல்லி தர்றது யாரு? அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற சில பேருக்கு இந்த நார்த் இந்தியால இருந்து வர்றவங்கனால வந்து நம்மளுக்கு பிரச்சனை, அவங்கள போட்டு அடிக்கலாம் உதைக்கலாம்னு சொல்றது யாரு? இதுக்கு காரணங்கள் வந்து நிறைய பேரை காமிச்சாலும் என்னோட தாட் ப்ராசஸ், இது என்னோட பிஓவி, ஓகேவா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முக்கியமான ரீசனா நான் மீடியாவை சொல்லுவேன், இன்க்ளூடிங் த இன்டர்நெட். 100% ஆணித்தனமா சொல்லுவேன். மறுபடியும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், அவங்களை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அவங்களை தப்பா பேசுறதா இருக்கட்டும், நம்ம ஊர்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மீடியால நடந்துகிட்டே இருக்குது. மீடியால நடக்குதா அதை போய் பார்த்து பண்ணிடணுமா? யூடியூப் வீடியோ வருதுனாலோ சினிமாவை பார்த்தா ஏன் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க? அவங்களுக்கு சொந்த அறிவு இல்லையானா? எங்க ரொம்ப பிராக்டிகலா சொல்றேங்க, தமிழ்நாட்டுல ஏங்க இந்த வர பொங்கலுக்கு வந்து மாத்தி இந்த சைடு ஜனநாயக, இந்த சைடு பராசக்தி, ஏன் அவ்வளவு காம்படிஷன்? நடுவுல மங்காத்தாவ இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு காம்படிஷன் ஏன் வந்துட்டு இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டுல மீடியா வந்து ஒரு பெரிய ஆயுதம். நம்ம வரலாற்றுல நீங்க எங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் மீடியாவை ஏன் அப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க? ஏன்னா மீடியால என்ன இருக்கோ மக்களை அது பாதிக்குது. ஓட்டு போடுறத பாதிக்கும்னு நினைக்கிறாங்க, எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்க வைக்க பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ மீடியா வந்து இங்க மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிற இந்த இடத்துல அந்த மீடியால இருக்கிற சில பேரு இப்படி தப்பா ஒருத்தன் மேல வந்து ஒரு ரேசிஸ்ட் ஸ்லர், மறுபடியும் ஒரு இனத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில வெறுப்ப உமிழ்ந்தாங்கன்னா, கக்குனாங்கன்னா, வன்மத்தை கொட்டி வச்சாங்கன்னா, அதை பாக்குறவன் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம என்ன ஆவான்? இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆறவன, தப்பு பண்றவனை மட்டும் நம்ம கை காமிச்சு இவன் மேலதான் தப்புன்னு சொல்றப்ப அவன் ஏன் இதை பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த கை திரும்பி மீடியா மேல வந்து நிக்குது. இது நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டிய மீடியா, தப்பு நடந்தா சொல்ல வேண்டிய சோசியல் மீடியா, நம்ம அப்படியே கான்ட்ராஸ்டா அடுத்தவனுக்கு வந்தா நம்ம வந்து தக்காளி சட்டி, நம்மளுக்கு வந்தா மட்டும் ரத்தம், நம்மள யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஆனா நம்ம எவனாலும் என்னன்னாலும் சொல்லலாங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. இட்ஸ் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். ரீசெண்ட் டைம்ஸ்ல இது அதிகமாயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஓகே மதன், அப்ப என்ன சொல்றேன், நார்த் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுமா? யாரையும் செலிப்ரேட் பண்ண வேணாம், யாரும் அவமானப்படுத்த வேணாம். அதே நார்த் இந்தியாலே இது நடந்துட்டு இருக்குது. நான் இதை சொல்றேன், இங்க எப்படி வந்து நார்த் இந்தியானா ஓ அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுறாங்களோ, அதே மாதிரி நார்த் இந்தியால அதே மாதிரி நம்மளை வச்சு அரசியலும் மீடியாவும் மறுபடியும் மாத்தி தான் சொல்லிட்டு இருக்குது. இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படம் பாருங்களேன். சென்னை எக்ஸ்பிரஸ்ல தமிழ்நாடுனா எப்படி காமிப்பாங்கன்னு சும்மா போய் பாருங்களேன். சத்யராஜா தவிர படம் ஃபுல்லா தமிழ்நாடுனா எப்படி காமிக்கிறாங்க நீங்க போய் பாருங்களேன். தமிழ்நாடுனா டிப்பிக்கல் கருப்பா இருப்பாங்க, அப்புறம் வந்து குண்டா இருப்பாங்க, அப்புறம் எப்பவுமே பட்டை போட்டுட்டு தான் நம்ம சுத்திட்டு இருப்போம், அப்புறம் நம்ம தோசை சாம்பாரை தவிர எதையுமே சாப்பிட மாட்டோம். இது ஒரு டைப் ஆஃப் தமிழ். இல்லைன்னா வந்து எல்லாருமே தாம்பரத்துல மட்டும் தான் வாழ்வாங்க. இது ஒரு டைப் ஆஃப் தமிழ். இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பிங், இந்த ஸ்டீரியோ டைப் பண்றது, மறுபடியும் ஒரு இனத்தையே வந்து தப்பா பேசுறது, இல்ல இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அடக்குறது, இது எப்படி நம்மள பண்ணா தப்போ அவங்கள நம்ம பண்ணாலும் தப்பு தான். நம்மளை பண்றது தப்புன்னு நம்ம எப்படி சொல்றோமோ, எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு விரல் நீ அங்க காமிக்கிறப்போ 4 விரல் உன்னைய பார்த்துட்டு இருக்குது, இந்த மீதி 4 விரல் உன்னைய காமிச்சிட்டு இருக்குது. அப்போ நம்மளும் அதை பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க ஏன் இதை பண்ணாங்க, இவங்க ஃபன்னுக்கு இதை பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த கத்தி கலாச்சாரம், இதை நான் கெத்தா காமிப்பேன். அதுவும் நான் ரீசெண்டா ஒரு ட்வீட் பார்த்தேன், சினிமாவை எவனாவது தப்பு சொன்னீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன், நான் ஒரு பெரிய சினிமா காதலன். நீ சினிமா காதலனா இருந்துக்கோ,
ஆனா சினிமா வந்து ஒருத்தனை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்வான். நீ ஏன் சினிமா காதலனா இருக்க? ஏன்னா உனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உன்னைய வந்து நல்ல விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். உன்னைய வந்து இங்கிலீஷ் பேச வைக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், உன்னைய வந்து யோயோவாக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு நாலேஜ் உனக்கு வந்து உன்னையே நீ நினைச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் தான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு உன்னை சொல்லிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அதே மாதிரி நிறைய பேரை நீ கத்தி எடுத்து தூக்கு, நீ கெத்தா பாட்டு பாடு, ஜாதி பெருமை பேசு, மத பெருமையை பேசு, இதுதான் கெத்துன்னு அட் சம் பாயிண்ட் இன் டைம் இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதே சொசைட்டில தான் அவங்களும் வாழ்றாங்க, அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்ப அதுவும் தப்பு தான். அப்ப இதுக்கெல்லாம் லாங் டர்ம் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா சென்சார் போர்டோ இல்ல வந்து இங்க புதுசா ரூல்ஸ் கொண்டு வரதோ கிடையாது. ஒரு சொசைட்டியா நம்ம மாற வேண்டியது இருக்குது. மொத்தமா கலெக்டிவ் ஆல் ஆஃப் யூ அண்ட் மீ. இதை எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஃப்ரௌன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, நம்ம ஊர்ல வந்து சில விஷயங்களை ரொம்ப ஃப்ரௌன் பண்ணுவோம். கரெக்டா? இப்ப ஏன் இது இவ்வளவு பெருசாகுது? அப்போ ஒருத்தங்களை அடிக்கிறது தப்புன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தானே இது இவ்வளவு தப்புன்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி தான் இன்னொருத்தங்களை தப்பா பேசுறது தப்புன்னு ஒரு சொசைட்டியா நம்ம மாற ஆரம்பிக்கிறப்போ இதுவும் மாறும். அப்போ கலெக்டிவா நம்ம எல்லாம் மாறணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. ஒரு விஷயம் தமிழ்நாடு போலீஸ் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, இமிடியேட்டா இந்த பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா, அது நிறைய கிளாரிட்டி கொடுக்குது. இல்லைன்னா இது எல்லாமே நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, எது கன்ஃபார்ம் ஆனது எது கன்ஃபார்ம் ஆகலன்னு தெரியாது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ட்ரக்ஸ் இருக்கா இல்லையா? கன்ஃபார்ம் ஆகல, தெரியாது. we have to wait. okay fine, we will know that. கவர்மெண்ட் அதை சொல்லுது, போலீஸ் அதை சொல்றாங்க, we will listen. ரெண்டாவது, இது வந்து நார்த் இந்தியன்ங்கிறதுனால நடந்திருக்கா? நோ, நார்த் இந்தியன்ங்கிறதுனால மட்டும் நடக்கல. அப்போ அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் அங்கே வேற யார் இருந்தாலும் இதை தானே நடந்திருக்கும். நேற்று வீடியோ நான் தான் சொன்னாங்க, யார் இருந்தாலும் இதான் நடந்திருக்கும், யாரா இருந்தாலும் அவங்க இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு நார்த் இந்தியன் இருக்கிறதும் ஒரு ரீசனா இருந்திருக்கலாம்ங்கிறது போலீஸ் சொல்றப்போ நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நான் மறுபடியும் சொல்றது ஒரே விஷயம் தான், தயவு செஞ்சு மனுஷனா பாருங்க. மனிதனை மனிதனாய் பார்ப்பதே மனித மாண்பு, அதுதான் ஹியூமனிட்டி. ஹியூமனா பார்க்கறது தான் ஹியூமனிட்டி. நீ ஹியூமன்ஸுக்குள்ள வந்து நீ டிவிஷனை வச்சுக்கிட்டு நீ வந்து பார்டரை வரைஞ்சுக்கிட்டு இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீரியோ டைப் பண்றது, உன்னைய நீ மனுஷனா மாத்தி வச்சுக்கல. அவன் மனுஷனா இருந்துட்டு இருப்பான், ஆனா நீ உன்னைய மிருகமாக்கிட்டு இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. மிருகத்துக்கு தான் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா மனுஷங்களுக்கு தான் இந்த கேவலமான மனுஷனா மாறிட்டு இருக்க. ஓகேவா? அதான் உண்மை. மிருகங்களுக்கு எந்த பார்டர் இருக்குது? சிங்கம் வந்து ஆப்பிரிக்கால இருந்தாலும் சிங்கம் தான், தமிழ்நாட்டில் இருந்தாலும் சிங்கம் தான். ஒரு பாம்பு வந்து ஆஸ்திரேலியால இருந்தாலும் பாம்பு தான், அமெரிக்கால இருந்தாலும் பாம்பு தான். அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மனுஷங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். எனிவே, திஸ் இஸ் அப்சல்யூட்லி சேட். இப்படி ஒன்று நம்ம ஊரில் நடந்திருக்குன்னு ஹோப்ஃபுல்லி 2026 இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது. ஒரு சொசைட்டியா நம்ம வந்து இந்த வடக்கம் அது இதுன்னு சொல்லி கலாய்க்கிறத நிறுத்தணும், அவாய்ட் பண்ணணும். ஒரு ப்ராமிஸாக நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு ஃபுல்லாக ரெசல்யூஷனாக எடுத்துப்போம். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட் மேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்ட்ராங்கர் கொஸ்டின்ஸ் ப்ரெஸ்ல இருந்தும் கேட்டால் நல்லாயிருக்கும். அதை நான் பெருசாக பார்க்கறது கிடையாது. பட் ஹோப்ஃபுல்லி 2026 கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் நடந்தாலும் போலீஸ் வந்து பப்ளிக்கு ப்ரெஸ் மீட்ஸ் மூலியமாக ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க சோஷியல் மீடியாலே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இட் இஸ் ஈவன் மோர் என்ன சொல்ல டெமோக்ராட்டிக். நீங்கள் லைவ் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் கேட்பான், அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது இன்னும் நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரெஸ்ஸில் வந்து யார் எந்த மீடியாலேருந்து வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது நம்மளுக்கு ஊருக்கு புது விஷயம் கிடையாது. பட் தமிழ்நாடு போலீஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். மிடில் மேனை கட் பண்ணாங்கன்னா அது வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, நாளைக்கு நம்மளோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye. மதன் கௌரி signing off here. மாறுவோம், மாற்றுவோம். Bye. Cheers and happy new year, MGs.